இசையின் பாதுகாவலர் ஸ்ரீ தகாராம் பீல், பத்மஸ்ரீ 2026. மூல்சாகர் கிராமம், ஜெய்சல்மேர், ராஜஸ்தான். பீல் குடும்பத்தில் ஒரு சிறுவன் பிறந்தான். தகாராம் பீல் இந்தியாவின் பழமையான நாட்டுப்புற இசைக்கருவி அல்கோசாவில் ஒரு சிறந்த கலைஞராக உயர்ந்தார். அல்கோசா வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் இடைவெளி இல்லாம ஒரே மூச்சுல தொடர்ந்து வாசிக்கணும். அப்பதான் தெளிவான ஒலி வரும். தகாராம் எளிய பின்னணியில் பிறந்தார். இதுதான் நான் பிறந்த வீடு. என் அப்பா அல்கோசா வாசிப்பாரு. அத நான் ரொம்ப சந்தோஷமா கேட்பேன். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த காலத்திலேயே நான் அல்கோசா கத்துக்க ஆரம்பிச்சேன். தினமும் பல மணி நேரம் முயற்சி செஞ்சதால என் திறமைய சிறப்பா வளர்க்க முடிஞ்சது. வாழ்க்கை கடினமாக இருந்த போதும் தகாராம் தைரியத்தை இழக்கவில்லை. அல்கோசாவை முழு ஈடுபாட்டுடன் இரவு பகல் பாராமல் பயிற்சி செய்து தனது திறமையை வளர்த்து கொண்டார். அவருக்கு 20 வயது இருக்கும்போது பிழைப்புக்காக கற்களை உடைக்க துவங்கினார். அப்போது ஒரு இசை நிகழ்ச்சியில் அவருக்கு வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. மெல்ல மெல்ல பல பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவரது அல்கோசாவின் இனிமையான இசையை கேட்க வரத் தொடங்கினர். வட அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஜப்பான் ஆகிய இடங்களில் இசை நிகழ்ச்சிகளை வழங்கினார். இதன் மூலம் இந்தியாவின் தொன்மையான நாட்டுப்புற இசைக்கு உலக அளவில் பெருமை கிடைத்தது. இப்போது தகாராம் பீல் தனது கிராமத்தில் அல்கோசா இசை பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். தனது திறமையான கைகளால் அவர் அல்கோசா இசைக்கருவியையும் தானே உருவாக்குகிறார். இவ்வாறு தகாராம் பீல் இந்தியாவின் தொன்மையான இசை பாரம்பரியத்தை இன்று வரை பாதுகாத்து வருகிறார். இந்த தருணத்துல எல்லோருக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். வாழ்க்கை பயணத்துல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் உங்க இலக்குல உறுதியா இருங்க. கடினமா உழைங்க. வெற்றி உங்க பக்கம்தான். ஜெய் ஹிந்த். ஸ்ரீ தகாராம் பீல், பத்மஸ்ரீ 2026.